ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு, ஒரு கிளாஸ் துவரம்பருப்பு, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய், சீரகம், பூண்டு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், பெருங்காயத்தூள், சீரகம், ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. இதெல்லாம் வறுத்து தனியாக பொடி பண்ணிக்க வேண்டிய பொருட்கள். கட்டி பெருங்காயம், மிளகாய், மல்லி, கருவேப்பில்லை, இதை பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், 4 விசில் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நல்லா மசிச்சு விடுங்க. மசித்த பிறகு கேஸ் ஆன் பண்ணிட்டு குக்கரை எடுத்து வச்சுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்தன வரையும் அந்த அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ